இரண்டாவது வருட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான். 17 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கான இது போதையில்லா பாதையிலே தமிழகத்தை கொண்டு செல்லும் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நமது முன்னாள் காவல் துணை கண்காணிப்பாளர் கண்ணன் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள். அவருடன் இணைந்து ஆர்மநேரி ஆய்வாளர் திருஞாட்டுகளை இப்போது வைப்பார். இந்த 2026ஆம் ஆண்டு தொடக்க காலத்தில் இந்த மாதிரி ஒரு போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தியவர்களுக்கும் அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாடை போர் செய்தும் அழிக்க முடியும். போறனா भारत माता की சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு அடிக்ஷன் தான் இருக்கும், மொபைல் அடிக்ஷன் இருக்கும், வேற ஒரு அடிக்ஷன் இருக்காது. ட்ரக் அடிக்ஷன் போற அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் அந்த அளவுக்கு இல்ல, கேர்ள்ஸ் போற அளவுக்கு இல்ல. பட் மொபைல் அடிக்ஷனுமே ஒரு அடிக்ஷன் தான், அதுவே போதை தான். அவங்க என்ன போதைன்னு சொல்ல டோட்டலாவே எல்லா போதையும் தான் சொல்றாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மொபைல்ன்றதே அன்னெசரி டைவர்ஷன் தான், கவனச்சிதறல் ஏற்படுத்திடும், உங்களுடைய லைஃபை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதனால எந்த ஒரு போதையிலுமே ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்லி மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்ட் வானுலகை விஞ்சிடும் வேத பூமி பாரதம். எங்கெங்கும் திருக்கோயில் புனித நீர் திருத்தலம், செங்குருதி சிந்தி வீர தூய்மை காட்ட திருவிடம். தர்மபூமி பாரதம், கர்மபூமி பாரதம், சுதந்திரத்துடன் ஸ்வதர்மம் காத்து என்றும் வாழுவோம். வானுலகை விஞ்சிடும் வேத பூமி பாரதம், வானுலகை விஞ்சிடும் வேத பூமி பாரதம்.
चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहौ न मे वै मदो नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः विनानैव मेनैव माता न जन्मः न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच्च सर्वत्र सर्वेन्द्रियाणां न च सङ्गतं नैव मुक्तिर्न मेयः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमेर्न तेजो न वायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागो न मे लोभमोहौ न मे वै मदो नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं பாதங்களை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன், பணிகின்றேன். பூஜனீய சுவாமிஜி அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கு ஆவேசத்தோடு உற்சாகத்தோடு ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற கற்பனையை சுமந்து கொண்டு கால்கடுக்க ஓடி இங்கு
காத்திருக்கின்ற என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகமாக இங்கு நாம் உரை செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு அந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது போதை பழக்கம். அந்த போதை பழக்கம் இளம் சமூகத்திலிருந்து மாற வேண்டும் என்றால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வேண்டும். கவலை வருகின்ற போது, உற்சாகம் இல்லாமல் இருக்கின்ற போது, ஆற்றாமை வருகின்ற போது, வலி வருகின்ற போது, விரக்தி வருகின்ற போது, நமக்கு இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது என்று எண்ணி இளம் சமூகம், மாணவக சமூகம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு சில மாஃபியாக்கள் அந்த கல்லூரி மாணவர்களிடம், அந்த பள்ளி மாணவர்களிடம் மெல்ல 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 அன்பு காட்டி அவர்களிடம் இந்த போதை பழக்கத்தை உருவாக்கி அவர்களை முழுக்க அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி விடுகின்றார்கள். என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த புறக்காரணங்களினாலும் நாம் நம்முடைய கவலையை மாற்றிவிட முடியாது. எந்த புற காரணங்களாலும் நாம் நம்முடைய வேதனை, வலியை, துக்கத்தை, பிரச்சனையை மாற்றிவிட முடியாது. ஆனால் சுவாமிஜி குறிப்பிட்டது போல நமக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி, நமக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்கின்ற வல்லமை நமக்கு வேண்டும். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர்கள் நாம் என்று விவேகானந்த சுவாமிகள் திரும்ப 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 இளைஞர்களிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆகவே எந்த ஒரு விரக்தி வருகின்ற போதும் ஓடிய வீரர்கள், உடலால் நாம் ஓடி வீரத்தை காட்டுகின்றோமே, அதுபோன்று மனதளவிலே நான் உற்சாகமாக இருப்பேன், நான் தெம்போடு இருப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளை, வேதனைகளை, வலிகளை, தடைகளை எல்லாம் எதிர்த்து இறைவனுடைய சக்தியினுடைய அந்த ஆற்றலால் நான் அவற்றை எல்லாம் வீழ்த்துவேன். என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற தடை கற்கள் எல்லாம் நான் படிக்கட்டுகளாக மாற்றுவேன் என்கின்ற ஒரு லட்சிய வெறியோடு நாம் ஓடினால், அந்த எண்ணத்தோடு நம் வாழ்க்கையை அடியெடுத்து வைத்தால், விவேகானந்தர் சொன்ன அந்த பாரதம் இங்கே உருவாகும். ஆகவே எனக்கு பிரியமான மாணவர்களே, போதைக்கு அடிமையாகாமல், சினிமா மோகத்திற்கு அடிமையாகாமல், இன்றைய வலைத்தள பக்கத்திற்கு அதிகமாக அடிமையாகாமல், போலியாக நடிக்கின்ற அரசியல்வாதிகளிடம் அடிமையாகாமல், தேசத்திற்காக நாம் எதை செய்தோம், இந்த நாட்டுக்காக நாம் எதை செய்தோம், நாம் அனைவரும் இந்த உடலால் வீழ்ந்து போவோம். ஆனால் இங்கு நாம் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே, நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறதே. அந்த எண்ணத்தை உள்வாங்கி, அந்த எண்ணத்தை உருப்பெற்று எடுத்து, அந்த எண்ணத்தை காட்சிப்படுத்தி நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் அமைப்போம். உடலால் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டே இருப்போம், உழைத்துக் கொண்டே இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் மன அளவில் வலிமை பெற்றவர்களாக மாறுவோம். அதற்கு இறைவனுடைய துணை, பிரபஞ்ச சக்தியுடைய துணை நமக்கு இருக்கட்டும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி அதற்கான ஆற்றலை தருவார் என்று சொல்லி, உங்களுக்கு திறமை இருக்கின்ற போது எனக்கு தளம் இல்லையே என்று இந்த மாவட்டத்து மக்கள், இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ஆதரிக்க யாரும் இல்லையே என்று திறமை இருக்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்காக மண்டைக்காடு மகவியவன் சேவா ட்ரஸ்ட் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள், ஒன்றாய் பயணிப்போம், வாருங்கள், ஒன்றாய் சாதிப்போம், வாருங்கள், ஒன்றாய் மகிழ்ந்திருப்போம், வாருங்கள், இந்த பாரதத்தை வல்லரசாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.